ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது சந்தோஷம். இந்த புதிய நாளும் தேவன் புதிய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார், புதிய திட்டங்களை வைத்திருக்கிறார். எல்லா காரியங்களும் நம்முடைய நன்மைக்காக மாற்றுகிறவராக இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைங்க. அந்த சூழ்நிலை எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை பெரிய வார்த்தை, மேலான வார்த்தை, பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யும். இன்றைக்கும் இந்த புதிய நாளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. யாக்கோபு 1:17 இப்படி படிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மையான காரியங்களும், எல்லா பெரிய அதிசயமான காரியங்களும், ஆசீர்வாதமான காரியங்களும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது பரலோகத்தில் உண்டாகி உங்களிடத்துல வந்து சேருகிறது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி முடிப்பார். தேவனிடமிருந்து மிகவும் சிறப்பானதை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் யாருக்கும் பட்சபாதம் உள்ளவர் கிடையாது. ஒருத்தருக்கு செய்து இன்னொருத்தருக்கு செய்யாமல் இருக்க மாட்டார். ஒருவருக்கு நல்ல காரியங்களை கொடுத்துட்டு மற்றவருக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார். யாரெல்லாம் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களைப் போலவே நாமும் தேவனிடத்திலிருந்து நன்மைகளையும் சிறப்பான காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். சிறந்தவைகளை தேவன் பரலோகத்திலிருந்து உங்களிடத்துக்கு தருகிறார். ஆதலால் எப்படிப்பட்ட நெருக்கமான நேரங்கள், சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டாலும் நாம் மனம் தளர்ந்து போகக்கூடாது, பலவீனமாகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் சிறப்பானவைகளை தேவன் நமக்கு தரப்போகிறார் என்ற நம்பிக்கை நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும். தேவனை முழு மனதோடு தேடுகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சிறந்ததை தேவன் தருகிறவராக இருக்கிறார். அதில் எந்த விதமான மாறுதலும் கிடையாது அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கை குறித்து பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை என்றைக்கும் நீங்கள் மறந்து விடக்கூடாது. உங்களுக்கான நன்மைகளும் உங்களுக்கான ஆசீர்வாதங்களும் தேவனிடமிருந்து வருகிறது, வேற எங்கிருந்தும் வருகிறது கிடையாது. தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது. பெஸ்ட் இஸ் நாட் ஃப்ரம் அரவுண்ட் பட் ஃப்ரம் அபவ். பொதுவாகவே நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, சிறந்த காரியங்கள், நன்மையான காரியங்கள் வரும்பொழுது அது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்கும்பொழுது நம்ம வேலையிலேருந்து, நம்முடைய சம்பாத்தியத்திலேருந்து, நம்முடைய பரம்பரையிலேருந்து, நம்முடைய ஜென்ரேஷன்ஸ்லேருந்து, நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்களிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்துகிறவர் மட்டும் கிடையாது. சோர்வான நேரங்களில், நெருக்கமான நேரங்களில் அவருடைய பலன் நம்மளுக்கு கொடுத்து நம்ம அதிக பலவான் அப்படின்றதையும் நம்மளுக்கு நிரூபிக்கிறதே நம்முடைய சூழ்நிலைகள் தான். ஆல் தி சிச்சுவேஷன்ஸ் மேக் ஷுர் தட் யூ ஆர் ஸ்ட்ராங்கர் இன் கிரைஸ்ட் அண்ட் ஹெல்ப் யூ டு என்டியூர் யுவர் சேலஞ்சஸ். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். தேவனிடமிருந்து சிறந்தது வருகிறது. தேவனிடமிருந்து வருகிறது எல்லாமே சிறந்ததாக இருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், ப்ரமோஷன்ஸ், நன்மைகள், கிருபைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் சிறந்ததாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். அப்படி சிறப்பானதை தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். உங்களுக்கு சிறந்த நாளை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் அவர் உங்களுக்கு தரப்போகிற எல்லா நன்மையான காரியங்களையும் நினைத்து நன்றி செலுத்துங்க. இந்த நாள் போல இன்னொரு நாள் நம்மளுக்கு கிடைக்காது. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சிறப்பை பார்ப்பதற்கு இந்த நாள் உங்களுக்கு கிடைத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.